அமைச்சர் பதவி கேட்டு வினோத்குமார் பின்னி அடம் பிடிப்பதாகவும் அதனால் உள்கட்சியில் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாகவும் வெளியான தகவல்களை ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மறுத்துள்ளார். காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க தயாராகி உள்ள ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது அமைச்சரவை சகாக்களின் பட்டியலையும் இறுதி செய்துள்ளார். இவர்களில் அமைச்சராக வாய்ப்பு இருப்பதாக கருதப்படும் லட்சுமி நகர் தொகுதி எம்எல்ஏ வினோத்குமார் பின்னி செவ்வாயன்று கெஜ்ரிவாலை சந்தித்து பேசினார். அமைச்சரவையில் தனக்கு இடம் அளிக்கப்படவில்லை என்பதை அறிந்த பின்னி அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் இதனால் உள்கட்சி குழப்பம் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின. இதை அரவிந்த் கெஜ்ரிவாலும் பின்னியும் மறுத்துள்ளனர். தன்னிடம் பின்னி அமைச்சர் பதவி கேட்கவில்லை என்றும் அவருக்கு வேறு முக்கியமான பணி அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் கெஜ்ரிவால் தெரிவித்தார். தனக்கு அமைச்சர் பதவி அளிக்காததால் கோபம் அடைந்திருப்பதாக வெளியான தகவலை மறுத்த பின்னி பலமுறை நடப்பது போல அரவிந்த் கெஜ்ரிவாலுடனான சந்திப்பு வழக்கமானதுதான் என்றும் தனக்கும் கட்சிக்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை என்று பின்னி தெளிவுபடுத்தியுள்ளார். हम एक सच्चे सिपाही हैं, हमें उम्मीद नहीं रखते हैं, जहां हमें लगाया जाता है हम जाके खड़े हो जाते हैं. हम उम्मीद तो उसे महत्वाकांक्षी लोग हैं. हम तो एक मिशन के साथ जुड़े हैं, जहां पार्टी आदेश करती है, हमसे बोलती है कि आपको जाके पार्टी के मेन गेट पे जाके आपको आज वॉलंटियर खड़ा होना, तो हम उसके लिए तैयार हैं. இதற்கிடையே ஆம் ஆத்மி கட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சிக்குள் எழுந்துள்ள கருத்து வேறுபாடுகளும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆட்சியின் ஸ்திரத்தன்மையை இப்போதே வெளிப்படுத்துவதாகவும் செய்திகள் வெளியாகின. இதற்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் பதிலடி கொடுத்துள்ளார். நாங்கள் பிரச்சனைகளின் அடிப்படையில் ஆட்சி அமைக்கிறோம், யாருடனும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கவில்லை. முதலில் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் பின்னர் நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு மட்டுமே அளிப்பதாக வெளியிட்ட அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவித்த கெஜ்ரிவால் காங்கிரஸ் ஆதரவு பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என்றும் தங்களின் 18 அம்ச திட்டங்கள் மீது நம்பிக்கை கொண்டுள்ள அனைத்து எம்எல்ஏக்களும் கட்சி பேதமின்றி தங்களின் ஆட்சிக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று நம்புவதாகவும் கெஜ்ரிவால் கூறினார். தங்களின் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பாக தகவல் திரட்டும் பணிகளை ஏற்கனவே துவங்கிவிட்டதாகவும் கெஜ்ரிவால் கூறினார்.